ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம். அத்தை மாமா அண்ணி எல்லாம் வந்துடட்டும். அப்புறம் பொங்கல். சரி, வாங்க உட்காரலாம். வாங்க. பொங்கல் எங்க வைக்கிறாங்கன்னு பாத்துட்டு நான் போய் இந்த கரும்பு பானை எல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அந்த பானை கொடு. அந்த பானை கொடுங்க. பத்ரா பாத்து. சரி, பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் பூஜா, உங்க வீட்ல இருந்து வந்தாங்கன்னா இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். நீ எட்டி எட்டி பார்த்து அங்க பாரு எவ்வளவு பெரிய பல்ல விழுந்திருக்குன்னு. என்ன பார்த்தா நக்கலா இருக்குல்ல? சரிங்க, நல்லா சரிங்க. தைத்திருநாளை முன்னிட்டு இன்று நமது காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் சிறுவர் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. விளையாட்டு போட்டிகளில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பரிசுகள் பெறுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணி, எல்லா போட்டிலையும் நம்ம கலந்துக்கிறோம், பரிசு அள்ளுறோம். ஆமா பூஜா, நாம தான் அள்ளுறோம். நான் வேணா ஒரு குட்டியான வண்டி பிடிச்சிட்டு வரட்டுமா? எதுக்குங்க? என்னங்க நீங்க பாட்டுக்கு பரிசா ஏகப்பட்டது வாங்கிட்டீங்கன்னா அது எதுல வைக்கிறது? வீட்டுக்கு கொண்டு போக வேணாமா? அதான். எல்லாமே உங்களால வந்தது. அந்த சின்ன பசங்களை என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு இருக்கு. ஐயோ, தெரியாம வாய் விட்டோமோ. அண்ணே, எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? அண்ணி, இதுக்காகவே நம்ம போட்டியில கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம், பரிசெல்லாம் அள்ளுறோம். அப்படி சொல்லுமா பூஜா. இவங்களா நாமளான்னு பாக்கணும். ஓஹோ, லேடிஸ் எல்லாம் ஒன்னா மாறிட்டீங்களா? மாப்ள, நாமளும் ஒரு டீம் ஆனா தான் இவங்களை சமாளிக்க முடியும். அதான். ஓகே. இந்த நேரம் பார்த்து மாமா இல்லாம போயிட்டாரே. அவர் இருந்திருந்தா நேரம் களை கட்டி இருக்கும். இன்னைக்கு நாம 2 பேரும் இருந்தா ஒரே டீம். வாங்க. 2 இல்ல 3. ஏண்டா, காலையில உன்னை எப்ப வர சொன்னா எப்ப வந்து நிக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் டைமுக்கு வந்திருக்கியாடா? நீ எல்லாம் டீம் கிடையாது. என்ன வேலை? கோவப்படாத வேலை. நான் ஏன் லேட்டுன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேசவே மாட்டேன். பெரிய சமூக சேவகரு காரணத்தை கேட்டனே அப்படியே கண்ணீர் வடிச்சு அழுக போறோம். வழக்கம் போல பெட்ரோல் இல்லாம வண்டி பாதியிலே நின்றுச்சு, அதானே? நான் சொல்லாமலே நீ கண்டுபிடிச்சிட்ட பத்தியா? அதான் நண்பன்டா. மச்சான், நம்ம டீமுக்கு இப்போ ஒரு ஆள் தேவை. அதனால பக்கோடா அண்ணாவை மன்னிச்சு ஏத்துக்கலாம். பெரியப்பாவுக்கு பதிலா இவரே நம்ம வச்சுக்கலாம். டேய் வேணாண்டா, உங்க பெரியப்பா இங்க இல்ல. இருந்திருந்தாருனா செல்விக்காக சொந்த டீமையே தோக்கடிச்சிருவாரு. என்ன பெரியமா, பெரியப்பா இல்லைன்னதும் தைரியமா அவன் மேல பழி போடுறீங்களா? வரட்டும், நான் சொல்றேன். டேய், என்ன நம்புடா. உங்க பெரியப்பா தான் மகளுக்காக என்ன வேணாலும் கொடுப்பாரு. அம்மா, அப்பா மட்டும் இல்ல, எனக்காக வேலுவும் அவரோட டீமை விட்டு கொடுப்பாரு. என்ன வேலு? என்னது, விட்டு கொடுப்பாரா? ஐயோ, இது ஒரு டீம்னு நம்பி சேர்ந்தேன் பாருங்க. இதுக்கு நான் தனியாவே இருந்திருப்பேனே. பக்கோடா அண்ணன், உங்களையாவது நம்பலாமா? Definitely, because I'm a bachelor. என்ன தாராளமா அங்க பாருங்க. Excuse me. பெரிய இங்கிலீஷ்கார தோற இங்கிலீஷ்லயே தான் பேசுவாரு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. சரி சரி, விளையாண்டதெல்லாம் போதும். நல்ல நேரத்துல பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கான வேலையை ஆளுக்கு ஒரு தடவை பார்க்கலாமா? கொஞ்சம் இருங்களேன், வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டோம், அதுக்கப்புறமா வச்சுக்கலாமே. இன்னும் எவ்வளவு நேரம் மாப்ள? சூரியனே உதிச்சிருச்சு. மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? அத்தையும் இங்க வந்துதான் பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒன்னா பொங்கல் வைக்கணும்னு ஆசை இங்க வந்திருக்கோம். அதுவும் சரிதான். சரி, வரட்டும் பாப்போம். அண்ணா, என்னண்ண இன்னும் அப்பா அம்மாவை காணோம்? காலையில கோயிலுக்கு வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே.
ஒருவேளை உங்க மனசை மாத்திக்கிட்டு வீட்லயே பொங்கல் கொண்டாடுறாங்களோ என்னமோ. மா அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தா நம்ம கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. அவங்க நிச்சயமா வருவாங்க.